நீட் எழுதாமலே நீங்களும் டாக்டர் ஆகலாம். 50% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் கோர்ஸஸ் இருக்குன்னு தெரியாமலே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லாஸ்ட் சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5 கோர்ஸ் தான். இந்த கோர்சஸ் படித்தா நீங்களும் டாக்டர் ஆகலாம். நீட் எழுத முடியல, நீட் அப்ளை பண்ணியிருக்கேன், நீட் ஃபெயில் ஆயிருந்தேன், என்ன ரீசன் வேணால் இருக்கட்டும், பட் நீட் தேவையே இல்லை. நீட் எழுதாமல் நீங்கள் டாக்டர் ஆகக்கூடிய கோர்சஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டான கோர்சஸ் ஃபார்ம்டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. இந்த கோர்சஸ் பொறுத்தளவு டூரேஷன் பொறுத்தளவு 5 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. ப்ளஸ் உங்களுக்கு எந்த இன்டர்ன்ஷிப் இருக்கும். எலிஜிபிள் பொறுத்தளவு 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாலாஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். இப்போதைக்கு இந்த கோர்சஸ்க்கு வந்து நீட் வந்து தேவையில்லை. பட் வந்து இன்னும் 50% வந்து சான்ஸ் வந்து ஃபியூச்சரில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்லலாம். இந்த கோர்சஸ் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து அனாட்டமி, ஃபார்மகாலஜி, கிளினிக்கல் ஃபார்மசி, தெரப்பட்டிக் இதை பற்றி படிப்பீங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாமே மெடிசனை பற்றி தான் இருக்கும். இந்த கோர்சஸ் பொறுத்தளவு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ்னு சொல்லலாம். நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் மெடிக்கல் ஃபீல்ட்னாலே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுற ரீசன் என்ன, நீட்னஸ் இருக்காது, பேஷண்ட் சைடு ஒர்க் பண்ண அந்த மாதிரி. பட் இது வந்து நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மசியில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதனால நீட்டாக ஒர்க் பண்ணலாம். சம் டைமில் தான் பேஷண்ட் சைடு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ். அதுவுமே நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால நல்லா நீட்டாக ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாம். ஸோ கெரியர் ஆப்ஷன் பொறுத்தளவு நீங்கள் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், ட்ரக் சேஃப்டி அசோசியேட்டிவ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் அண்ட் ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஆஃபீஸர், ரிசர்ச் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீட்னஸாக ஒர்க் பண்ணலாம். அடுத்து இருக்க மிகப்பெரிய டவுட்டு, எல்லாருமே இந்த கோர்சஸ் படிக்க நினைக்காத டாக்டருங்கிற நேம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான். பட் இந்த கோர்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா 100% வந்து டாக்டருங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தளவு நீங்கள் வந்து பேஷண்ட் சைடு ஒர்க் பண்ண மாட்டாங்க, சர்ஜரி அந்த மாதிரி பண்ணுற டாக்டர் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் டாக்டர். டாக்டரே உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. பிகாஸ் வந்து ஃபார்மசியில் ஸோ மெடிசன் எந்த மாதிரி மெடிசன் கொடுக்கணும், எந்த மாதிரி ரிசீவ் பண்ணணும், பேஷண்ட்டுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டான மெடிசன், இது எல்லாமே டாக்டர் உங்களை கன்சல்ட் பண்ணி தான் ஸோ வந்து மெடிசனை கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட ரோல் வந்து மெயின் இம்பார்ட்டண்டாக இருக்கும். செகண்ட் பெஸ்ட்டான கோர்சஸ் ஃபிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, 4.5 இயர்ஸ் கோர்சஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ். ஒன்ஸ் இந்த கோர்சஸ் முடிச்சு நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எலிஜிபிள் பொறுத்தளவு நீங்கள் 12th வந்து 50% வந்து மார்க் எடுத்துருக்கணும், பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அதர்வைஸ் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இப்போதைக்கு கரண்ட்லி நீட் வந்து தேவையில்லை. பட் இன்னும் வரப்போகிற காலத்தில் வந்து நீட் வந்து தேவைப்படுகிற சுச்சுவேஷனும் வரும். ஸோ இதை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஹியூமன் மூவ்மெண்ட்ஸ், எக்ஸசைஸ் தெரப்பி, எலக்ட்ரோதெரப்பி, ஆர்த்தோபெடிக் அண்ட் நியூரலாஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. கெரியர் ஆப்ஷன் பொறுத்தளவு நீங்கள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் ரீஹாப் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், நியூரோ ரீஹாப் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணலாம், அண்ட் ஆஸ்ட்ரோபத் கன்சல்ட் இன் ஹாஸ்பிட்டல், அதாவது ப்ரைவேட் கிளினிக் வச்சு ரன் பண்ணலாம். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நீங்கள் படித்தா டாக்டர் ஆகலாமான்னு கேட்டால் நீங்களும் டாக்டர் ஆகலாம். ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டராக நீங்கள் ஆகலாம். இப்போதைக்கு நிறைய வந்து ஃபிசியோதெரபி டாக்டருங்கிற ஃபைட் பண்ணுறாங்க. பட் இன்னும் கரண்ட்லி கோயிங் ஆன் தான். அதே டயத்தில் வந்து ஃபிசியோதெரப்பியில் மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓன் கிளினிக் வச்சு ரன் பண்ணலாம். இந்த கோர்சஸ் மாஸ்டர் முடிக்கிறதுனால நீங்கள் டாக்டருங்கிற நேமும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாம். நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் வந்து ஒரு நிறைய பேஷண்ட் வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. நிறைய போஸ்ட் ஆஃப் கேசஸ், சில பேஷண்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் சர்ஜரி முடிஞ்சக்கப்புறம் எப்படி நடக்க வைக்கணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து சொல்லித்தரீங்க. ஸோ எல்லாமே பேஷண்ட் வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு சில பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னே சொல்லலாம். தேர்ட் பெஸ்ட்டான கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. டூரேஷன் பொறுத்தளவு நீங்கள் 5.5 இயர்ஸ் படிப்பீங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். எலிஜிபிள் பொறுத்தளவு நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போதைக்கு வந்து நீட் வந்து தேவையில்லை. பட் வந்து ஃப்யூச்சரில் வரும். பிகாஸ் வந்து 100% வரதுக்கான சான்ஸ் அதிகம். பிகாஸ் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ். இந்த கோர்சஸ் படித்தா நீங்கள் வந்து டாக்டர் கம்பல்சரிங்கிற நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நீங்கள் வந்து அனிமல் அனாட்டமி, சர்ஜரி மெடிசின், லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், டிசீஸ் கண்ட்ரோல், பப்ளிக் ஹெல்த் இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஒன்ஸ் இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கெரியர் ஆப்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்து வெட்டினரி டாக்டராக ஒர்க் பண்ணலாம். அண்ட் அனிமல் ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணலாம். போல்ட்ரி அண்ட் ஃபார்ம் கன்சல்டன்ட், கவர்மெண்ட் வெட் ஆஃபீஸர், ஜூ, வைல்ட் லைஃப் வெட் அண்ட் பார்மட்டிக்கல் கம்பெனி இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இருக்க மிகப்பெரிய டவுட், டாக்டருங்கிற நேம் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ட்ரீம்ங்கிறதே டாக்டர் தான். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படித்தா 100% வந்து டாக்டருங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஹியூமன் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் கிடையாது, அனிமலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னு சொல்லலாம். இப்போதைக்கு வந்து நீட் வந்து இல்லை, ஃப்யூச்சரில் வருங்கிற சுச்சுவேஷன் வரலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு படிச்சுன்னா இந்த கோர்ஸ் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஃபோர்த் கோர்சஸ் பொறுத்தளவு ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், பேச்சுலர் ஆஃப் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், இதில் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் பொறுத்தளவு நீங்கள் 3 இயர் படிப்பீங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் பொறுத்தளவு நீங்கள் 12th படிச்சிருக்கணும், பயாலஜி எடுத்துருக்கணும், அதர்வைஸ் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். இப்போதைக்கு இதில் வந்து நீட் வந்து தேவையில்லை. இந்த கோர்ஸ் பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் எமர்ஜென்சி மெடிசன், பேஷண்ட் டயக்னோசிஸ் அசிஸ்டன்ஸ், சூச்சரிங், இன்டிபேஷன், ஐசியூ மேனேஜ்மெண்ட், பேஷண்ட் மானிட்டரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து படிப்பீங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல வேற என்னென்ன கோர்சஸ் நீட் இல்லாமலே நீங்க டாக்டர் ஆகலாம். அது மட்டும் இல்லாம என்னென்ன பேராமெடிக்கல்ல பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்கு. எந்த கோர்சஸ் படிச்சா படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்கும், ஹை சேலரி கிடைக்கும். இத பத்தி நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது லிங்க் குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக எனி ஹாஸ்பிட்டலால் ஒர்க் பண்ணலாம். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். கார்டியாக் சர்ஜரி அசிஸ்டன்ட், ஆர்த்தோபெடிக் அசிஸ்டன்ட், கிளினிக்கல் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி எந்த டாக்டர் கூடனாலும் ஒர்க் பண்ணலாம். சேலரி அதிகமாக கிடைக்கும். நீட்னஸாக ஒர்க் பண்ணலாம். ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாம். ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணலாம். அண்ட் டாக்டரே உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. பிகாஸ் வந்து எந்த பேஷண்ட் எந்த ரூமில் அட்மிட் ஆகிருக்காங்க, என்ன மாதிரி கேஸ் அட்மிட் ஆகிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் தான் கேதர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ டாக்டர் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் அசஸ் பண்ணுறது அவங்களோட ஒர்க்கு. ஒன் ஆஃப் த நீட்னஸ் பெஸ்ட்டான கோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸஸ் பொறுத்தவரை டாக்டருங்கிற நேம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால், டாக்டருங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் நீங்கள் டாக்டர் கூட ஒர்க் பண்ணுறதுனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னே சொல்லலாம். லாஸ்ட் கோர்சஸ் பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி 4 இயர் கோர்சஸ் எலிஜிபிள் பொறுத்தளவு நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி, அதர்வைஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் நீங்கள் எலிஜிபிள். இந்த கோர்சஸ்க்கு இப்போதைக்கு வந்து நீட் தேவையில்லை. இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நீங்கள் ட்ரக் மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபார்மகாலஜி, கிளினிக்கல் ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. இந்த கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் குவாலிட்டி அனலிசிஸ்ட் அண்டு கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் ஆகலாமான்னு கேட்டால் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது. ஆனால் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். பட் இந்த கோர்ஸில் ஹையர் கோர்சஸ் ஃபார்ம்டு இருக்குது. அது முடிச்சா நீங்கள் வந்து டாக்டர் இன் ஃபார்மசியாக ஒர்க் பண்ணலாம். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். ஸோ இந்த கோர்சஸ் படிக்கிறது போல தான் டேரெக்டாக நீங்கள் ஃபார்ம் டி படித்தாலும் ஸோ நீங்கள் டாக்டர் ஆகலாம். அதர்வைஸ் இந்த பிஃபார்ம் படிச்சுட்டு ஹையர் கோர்சஸாக ஃபார்ம் டி முடித்தாலும் நீங்கள் வந்து டாக்டர் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த எல்லா கோர்ஸுமே பெஸ்ட்டான கோர்ஸ் தான். இந்த பிஃபார்ம் கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால வந்து ஓன் ஃபார்மசி வச்சு நீங்கள் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான கோர்சஸ். இந்த எல்லா கோர்ஸுமே பெஸ்ட்டான கோர்ஸ். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட அப்ளிகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், இது எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் தெரியும். தேங்க்யூ.